பிடித்த சீரியல்களின் full எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்படிங்களா? ஓகே ஓகே. சரி, நான் அப்புறம் பேசுறேன். என்ன வித்யா, ஆரம்பிச்சாச்சு போல. இவன் ஒருத்தன் மளிகை கடை அண்ணாச்சி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். நம்பிட்டேன். அரவிந்த் வராருல்ல? வராரு பவி, கால் பண்ணிட்டேன், வந்துருவாரு. இப்பதான் வரீங்களா? ஆமா டாக்டர். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். வித்யா அடிக்கடி உங்களை பத்தி சொல்லுவா. நமக்கு எல்லா பேஷண்ட்ஸும் முக்கியமானவங்க தான். அதுலயும் அரவிந்தோட ரெஃபரன்ஸ் இல்லையா? நல்லா பார்க்க வேணாமா? அவங்கள நாங்க பார்க்கலாமா டாக்டர்? யா ஷூர். அவங்க கம்ப்ளீட்டா நார்மல்னு சொல்லிட மாட்டேன். சோ நீங்க அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஒரு கேஷுவல் டாக்கா இருந்தா நல்லது. இந்த மாதிரி அது ஞாபகம் இருக்கா, இது ஞாபகம் இருக்கான்னு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ற மாதிரி கேட்க வேண்டாம். அவங்களா ஏதாச்சும் சொன்னா கேட்டுக்குங்க. புரியுது டாக்டர். வாங்க அரவிந்த். ஹலோ சார். மகேஸ்வரி அக்கா கிட்ட பேசலாம்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஷீ இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். நான் டெய்லி சார்ட்ட பேசித்தான் இருக்கேன். டெய்லி 2 times அப்டேட் கேட்பாரு. அப்ப நாங்க உள்ள போலாமா டாக்டர்? ஷூர். நீ போவாதி, நான் சார்ட்ட பேசிட்டு வந்துடுறேன். ஐயோ, என்னக்கா இதெல்லாம்? ரொம்ப நன்றிம்மா. ஆதி தம்பி, ரொம்ப நன்றிப்பா. இவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரிக்கு எவ்வளவு செலவாகும்? கொஞ்சம் கூட செலவு பத்தி எல்லாம் யோசிக்காம எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்திருக்கீங்க. வித்யா மேடத்தையும் சும்மா சொல்லக்கூடாது, என்ன அப்படி கவனிச்சுக்கிட்டாங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து உங்களுக்கு நான் எப்படி கைமாறி செய்ய போறேனே தெரியல. நீங்க எதுவும் செய்ய வேண்டாம்க்கா. உங்களுக்கு ஞாபக சக்தி எல்லாம் வந்து நீங்க நல்லா இருந்தா போதும்க்கா. என்னமா சொல்றீங்க? அதை விடுங்க. நீங்க இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க? நல்லா இருக்கீங்கல்ல? நான் நல்லா இருக்கேம்மா. இங்க இருந்து எப்ப என்ன வெளியே கூட்டிட்டு போவீங்கன்னு இருக்கு. பசங்களை பார்க்கணும். டாக்டர் சொல்லிட்டா கூட்டிட்டு போயிடலாம்க்கா, அவ்வளவுதான். இவ்வளவு நாள் இருந்து நல்லபடியா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டு திடீர்னு சரியாகிறதுக்கு முன்னாடி கிளம்புனா எல்லாமே வேஸ்ட் தானே. என் பசங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியல. அவங்கள பத்தின நினைப்புதான் என் மனசுல கஷ்டமா இருக்கு. அவங்க நல்லா இருக்காங்கக்கா. நாங்க அடிக்கடி பேசிட்டு தான் இருக்கோம். நாங்க இங்க ஒரு தடவை கூட்டிட்டு வரோம், சரியா? சரிங்கம்மா. சரிக்கா, நீங்க ரெஸ்ட் எடுங்க. உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் டாக்டர் சொல்லியிருக்காரு. பேசுறதுல என்னமா இருக்கு? ரெஸ்ட் எடுத்தே டயர்ட் ஆயிடுவேன் போல இருக்கு. அக்கா, நான் உனக்கு கேட்கட்டுமா? என்ன தம்பி கேள்வி? கேளுங்க. ஆமா, அந்த ஆள் ராஜசேகர் என்ன ஆனா? அந்த ஆளு போலீஸ் புடிச்சிட்டாங்களா? சொல்லுங்க தம்பி, போலீஸ் புடிச்சிட்டாங்களா? அக்கா, ராஜசேகர் பத்தி எல்லாம் ஞாபகம் இருக்கா? மறக்கிற மாதிரியான விஷயம் மாமா அவன் பண்ணிருக்கான். அரவிந்த் தம்பிய கொல்ல என் புருஷனை விட்டு தள்ளிவிட வச்சாரு. பாவம் அந்த தம்பி. இப்படி நடக்கும்னு அங்க போய் நிக்கிறப்ப கூட நினைச்சிருக்க மாட்டாரு. பொண்டாட்டி பிள்ளைகளோட நீ நல்லா இருக்கணும்னா இந்த விஷயத்தை நீ செஞ்சே ஆகணும். வேற வழியே இல்லை. அத வெளியே சொல்லிடுவாரோன்னு பயம். அந்த ஆள் விடாம என் புருஷனுக்கு போன் போட்டு கடைசியில ஆள வச்சு அவர் அநியாயமா சாவடிச்சிட்டாரு.
ஏதோ கேட்க வந்தீங்களே தம்பி. இதைத்தான்க்கா கேட்கணும்னு நினைச்சேன். அந்த ஆள் மாதிரி ஒரு மிருகத்தை நான் பார்த்ததே கிடையாது. பெரிய மனுஷங்கிற போர்வையில அவன் பண்ண அநியாயங்களை எப்படி மறக்க முடியும்? நீங்க எங்களுக்காக அவரை பத்தி நாங்க சொல்ற ஆளுங்க கிட்ட நீங்க சொல்லுவீங்களாக்கா? உங்களுக்காக இல்லம்மா, அந்த ஆள் எங்க இருந்தாலும் எப்ப வேணாலும் சொல்லுவேன். அப்பதான் என் புருஷனோட ஆத்மா சாந்தி அடையும். அப்போ வாசுகி சொன்னது உண்மைதான். மகேஸ்வரி இங்கதான் அட்மிட் ஆயிருக்கா. காவலுக்கு வித்யா இருக்கா. இவ அந்த பக்கம் இந்த பக்கம் நகர மாட்ட போல இருக்க. ஒருவேளை அவன் நம்மளை பார்த்துட்டா தேவையில்லாத பிரச்சனை ஆயிடும். பவி, நீ உள்ள போ, நான் உங்களை கூட்டிட்டு வரேன். இல்ல, அவங்க வந்துட்டு நம்ம சேர்ந்தே போலாம். ஒருவேளை வாக்குமூலம் வாங்கறதுக்காகத்தான் போலீஸோட வந்திருப்பாங்களோ? வாங்க. அரவிந்த், நான் சொன்னல நந்தினி இவங்கதான். ஹலோ. வாங்க. சிஸ்டர். ஓகே டாக்டர், எழுந்துக்காதீங்க. அக்கா இருந்துக்கா, அவங்க நமக்கு கைட் பண்ண தான் வந்திருக்காங்க. நடந்த எல்லா டீடைலும் அவங்க கிட்ட சொல்லுங்க. நந்தினி உட்காருங்க. இட்ஸ் ஓகே, உட்காருங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. சொல்லுங்கக்கா, எங்க கிட்ட சொன்னீங்கல்ல, அது அவங்க கிட்ட சொல்லுங்க. சொல்லுங்க. என் புருஷன் ராஜசேகர் சார் கிட்ட மேஸ்திரியா வேலை பார்த்தாரு மேடம். ஆரம்பத்துல ராஜசேகர் சார் நல்லா தான் இருந்தாரு. என் வீட்டுக்காரர் அவரை பத்தி ரொம்ப ஒசத்தியா சொல்லுவாரு. பவித்ரா அம்மாவுக்கும் அரவிந்த் சாருக்கும் எப்ப கல்யாணம் ஆச்சோ அப்பல இருந்தே அவரோட நடவடிக்கை சரியில்லை. இருந்தாலும் என் புருஷன் அதை எதையும் சொல்ல மாட்டாரு. போன் வந்தாலே எடுத்துக்கிட்டு தனியா தனியா போயிடுவாரு. எனக்கு அப்பதான் சந்தேகமே வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அரவிந்த் சார் சைட்ல இருந்து விழுந்து இறந்துட்டாருன்னு சொன்னாங்க. அப்போ உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? இல்ல மேடம், ஆனா அதுல இருந்து என் வீட்டுக்காரரோட நடவடிக்கை ரொம்ப மாறிடுச்சு. பிள்ளைங்க நான் உசரா இருப்பாரு. அதுக்கப்புறமா தான் அதுகிட்ட கூட பேசாம உம்மன்னு எதையோ பறி கொடுத்த மாதிரி இருந்தாரு. ராஜசேகர் சார் போன் போட்டா எடுக்கவே மாட்டாரு. ஏன்னு கேட்டா ஏதாவது திக்கி திணறி ஒரு காரணம் சொல்லுவாரு. நானும் கேட்டு கேட்டு பார்த்தேன், வாயை திறக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்புறமாவது ஏதாவது சொன்னாரா?
ஆமா சொன்னாரு. அரவிந்த் சார் மேல இருந்து தள்ளி விடுறதுக்கு ராஜசேகர் சார் தான் என் வீட்டுக்கார்கிட்ட சொன்னதா சொன்னாரு. கை கால் அடிபடுற மாதிரி தான் இருக்கும் நினைச்சு அவரும் தள்ளி விட்டுருக்காரு. ஆனா அவர் இப்படி அடிபட்டு செத்துருவாருன்னு அது அவர் எதிர்பார்க்கவே இல்லம்மா. நான் தப்பு பண்ணிட்டேன் மகேஷ், நெஞ்ச வலையிலே விழுந்துட்டாரு. எனக்கு நாடி எல்லாம் எடுத்து போச்சு மேடம். ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி நினைவு வந்த உடனே பவித்ரா மேடம்க்கு போன் பண்ணி அவங்கள பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அவங்க வர வரைக்கும் பதட்டமாவே இருந்தாரு. அதுக்குள்ள ராஜசேகர் ஆளுங்க உள்ள வந்து என்னடா ராஜசேகர் சார் எதிர்த்தை உண்மையை சொல்லுவியான்னு சொல்லி இப்ப சொல்ல பார்க்கலான்னு சொல்லி என் கண்ணு முன்னாடியே தலகாணி எடுத்து எனக்கு என்னமோ விஷயம் தெரிஞ்சுதான் அவர் எங்கேயோ கிளம்புறாருன்னு தோணுது. அது எப்படி தெரியும்? நாம இப்படி ஒரு முடிவெடுத்ததே ஜஸ்ட் ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி தான். அதுக்குள்ள எப்படி தெரிஞ்சிருக்கோங்கிற? அதுவும் நீ, நான், வித்யா, அரவிந்த், நந்தினி இவ்வளவு பேருக்கு தான் தெரியும். எப்படி வெளியில போயிருக்கோம்னு நினைக்கிறேன். எது எப்படியோ நீ சொல்லி சங்கவி மீற மாட்டா. சங்கவிதான். பேசு பேசு. தோ வந்துகிட்டு இருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ்ல நான் வந்துருவேன். சாரி ஆதி, அப்பா கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். அவரு காது கொடுத்து கேட்கவே இல்ல. பரபரப்பா கிளம்பிட்டாரு. எங்க? தெரியல. உனக்கு தெரியாதா? எனக்கு எப்படி தெரியும்? இல்ல, ஒரே நேரத்துல கால் பண்ணி விசாரிச்சியா? அதான். இல்ல, எனக்கு எதுவுமே தெரியாது. சரி, எவ்வளவு நேரம் ஆச்சு? இப்பதான் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ். சாரி ஆதி, தப்பா எடுத்துக்காத. சரி, ஓகே, நான் வைக்கிறேன். என்னாச்சு? நீ சந்தேகப்பட்டது கரெக்ட் தான் பவி. விஷயம் தெரிஞ்சு அவர் எங்கேயோ எஸ்கேப் ஆயிருக்காரு. சங்கவி எவ்வளவு சொல்லியும் கேட்காம எங்கேயோ சொல்லாம போயிருக்காரு. என்ன இப்படி ஆயிடுச்சு? 2 நிமிஷம் தான் இருக்குமா? அப்புறம் என்ன, பக்கத்துல தான் இருப்பாரு. சங்கவி வீட்டுக்கு போற வழி எல்லாமே போய் பாப்போம். ஏரியா தாண்டறதுக்குள்ள மடக்கிடலாம். ஏரியாவை தாண்டி போயிருக்க மாட்டார்ல பவி? அது எப்படி போயிருப்பாரு? சங்கவி போன் பண்றப்போ நாம தான் ஏரியாக்குள்ளே வந்துட்டோமே. அவர் யூசுவலா போற வழிதானே இது. இப்படிதான் வருவாரு. என்னாச்சு? ராஜசேகர் கார் மாதிரி இருந்துச்சு. பின்னாடி திருமணில கிராஸ் ஆகி போற மாதிரி இருந்துச்சு. தெரியும், இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணி தப்பிக்கலாம்னு பாப்பாருங்க. வேண்டாம் வேண்டாம். இந்த ரைட்ல போனா அயன் கடை இருக்கும்ல, அந்த பக்கமா திரும்பினா அவருக்கு முன்னாடி நம்ம போயிடலாம். போ. அதுவும் கரெக்ட் தான். பவி, நந்தினி அவங்களுக்கு லைவ் லொகேஷன் அனுப்பியாச்சு. அவங்க வந்துருவாங்க. நீ போயிட்டே இரு ஆதி, ஃபாஸ்ட். சரி, போறேன். ரைட்ல போங்க.
நந்தினி பாத்துப்பாங்க. என்ன மேடம் ஜீப் கொண்டு வந்து இப்படியா நிறுத்துவீங்க? கீழே இறங்குங்க. நான் ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு அவசரமா போகணும், வண்டி எடுத்து சொல்லுங்க. பரவாயில்ல, இதுவும் முக்கியமான விஷயம் தான். கீழே இறங்குங்க. நான் ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு அவசரமா போகணும். நீங்க இறங்குனாதான் போகவே முடியும். இறங்குங்க, இறங்குங்கன்னு சொன்னேன். இறங்குங்கன்னு சொன்ன அங்க இங்க பாத்துட்டு இருக்கீங்க. கீழே இறங்குங்க. இறங்குனாதான் நீங்க போகவே முடியும். என்ன? ஜீப்ல ஏறுங்க. ஜீப்லயா? ஏன்? ஏறுங்க சார். ஏங்க ரோட்ல போறவன நிறுத்தி ஜீப்ல ஏறுங்கன்னா என்னங்க அர்த்தம்? ஸ்டேஷன்ல ஒரு சின்ன என்கொயரி இருக்கு, முடிச்சிட்டு வந்துருவோம் வாங்க. என்ன விளையாடுறீங்களா? என்ன விசாரணை? வாங்க சார் சொல்றேன். எதுக்கு இப்படி அவசரப்படுறீங்க? நம்ம ஜீப்ல வாங்க. நீங்க போங்க, நான் என் கார்ல வரேன். நம்ம ஜீப்ல தான் சார் வரணும். வாங்க சார். வரேன் மேடம், எங்கேயும் ஓடிட மாட்டேன். நீங்க போங்க, நான் என் கார்ல வரேன். உங்க கார் எல்லாம் பத்திரமா வந்து சேரும். நீங்க ஜீப்ல ஏறுங்க. கான்ஸ்டபிள் கார் எடுத்து வாங்க. ஜீப்ல ஏறுங்கன்ற வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப நீங்களா ஏறுறீங்களா இல்ல ஏற வைக்கணுமா? இப்ப ஏற போறீங்களா இல்லையா? சங்கவி பேசு. அட்டெண்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. சொல்லு. ஆதி எங்க இருக்க? நான் வீட்ல. ஏன்? என்னடா வரேன்னு சொன்ன, வரவே இல்ல. அப்பாவை வழியில பாத்தியா என்ன? போன்ல பேசுனேன்னு சொல்லு. அது நீ போன்ல பேசு. என்ன உளர்ற? போன்ல தான் பேசிட்டு இருக்கேன். ராஜசேகர் கிட்ட போன்ல பேசுனேன்னு சொல்லு. சங்கவி, நான் அங்கிள் கிட்ட போன்ல பேசிக்கிறேன். இன்னும் பேசலையா? ஏதோ அவசரம்னு சொன்ன. நான் பேசிட்டேன். நீயே பதற. அப்பாவும் ரொம்ப ஒரு மாதிரி குழப்பத்துல தான் இருந்தாரு. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சங்கவி. நீ கேட்டத நான் சரியா கவனிக்கலாதான். அப்பா எங்கேயோ கிளம்பி போனார். ஆதி எங்கன்னு தெரியுமா? தெரியாதுன்னு சொல்லு. தெரியலையா? ஆபீஸ் விஷயமா போற மாதிரி தான் சொன்னாரு. நீயும் அது விஷயமா தான் பேசணும்னு சொன்ன. ஆமா, நான் அது அங்கிள் கிட்ட பேசி நான் சார்ட் அவுட் பண்ணிட்டேனே. அப்பா இன்னும் வீட்டுக்கு வரலையே. வேற ஏதாவது ப்ராப்ளமா? நீ வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்ற. ப்ராப்ளம்லாம் ஒண்ணும் இல்ல, வந்துருவாரு. அவரு யாரோ ஒரு கிளையண்ட பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. மேபி அங்க போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்பா ஆதி, அவரு இன்னைக்கு இருந்த மாதிரி நான் அவரை பார்த்ததே இல்லப்பா. அதான் எனக்கு ஒரே பயமாவே இருக்கு. பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி, நீங்க ஃப்ரீயா விடுங்க. அவரு ஆபீஸ்ல தான் இருப்பாரு, வந்துருவாரு. சரிப்பா, எதுக்கும் கொஞ்சம் என்னன்னு பாரு. கோவக்கார மனுஷன், யார்கிட்டயும் சண்டை போட்டுற போறாரு. காலம் வேற கெட்டு கிடக்கு பாத்தியா? நான் பாத்துக்கிறேன். எதுனாலும் போன் உடனே பண்ணுப்பா. ஓகே ஓகே ஆண்டி. பாய் ஆதி. பாய். போதுமா? ஆதி கிட்ட பேசியாச்சு. ஒன்னும் இல்லையாமா. நீதான் தேவையில்லாம பயப்படுற. ஐயோ தெரியலடி, இப்ப கூட அந்த படபடப்பு இருந்துகிட்டே தான் இருக்கு. மனசே சரியில்லை. ஏதோ எனக்கு தப்பா தோணுது. போமா, நீ வேற. ஒரு வழியா அவளை சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சியா? ராதா ஆண்டிக்கு என்னமோ சின்னதா ஒரு சந்தேகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதான் அவங்க இவ்வளவு பயப்படுறாங்க. அங்கிள் ஏதாவது சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். தெரியல, அவர் நடந்துகிட்ட விதம் அவங்கள பயப்பட வச்சிருச்சு. அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறது இப்ப வரைக்கும் அவங்களுக்கு தெரியல. தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியல. அட போப்பவே, இதெல்லாம் ஒரு மேட்டரா நமக்கு? நம்ம ரெண்டு பேரும் டீமா எவ்வளவு பெரிய விஷயத்தெல்லாம் ஜுஜுபியா ஹேண்டில் பண்ணிருக்கோம். இதெல்லாம் ஒரு விஷயமா என்ன? சேர்ந்து அடிச்சு துவம்சம் பண்ண மாட்டோம்.
டேய், நான் அந்த அர்த்தத்துலலாம் சொல்ல வரல. நீயும் நானும் தனித்தனியா ஒருத்தரை சமாளிப்போம்ல, அதைத்தான் சொல்றேன். நான் சொன்னா சீதாமா ஓரளவுக்கு கேட்டுப்பாங்க. நீ சொன்னா அப்பா நல்லாவே கேட்டுப்பாரு. ராதாண்டிய நானே சமாளிச்சுப்பேன். நான் அந்த மாதிரி தான் சொல்ல வந்தேன். நிஜமா அப்படித்தான் சொல்ல வந்தேன் பவி. என்ன விஷயம் தெரிஞ்சோடனே எல்லாருக்கும் கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நீ சிலர்கிட்ட நான் சிலர்கிட்ட பேசி சமாளிக்கணும் இல்லையா? அந்த மீனிங்ல தான் நான் சொன்னேன். சரி, நிஜமா நான் அப்படித்தான் சொன்னேன். அதான் சரின்னு சொல்லிட்டேனே. நம்பாம சொல்ற மாதிரி இருந்துச்சு. நம்பி சொன்னா சரி சரின்னு 2 தடவை சொல்லணுமா என்ன? முதல்ல நந்தினி என்ன அப்டேட் தராங்கன்னு பாப்போம். மேடம், என்ன மேடம் நினைச்சிட்டு இருக்கீங்க? அரெஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி லீகல் ப்ரொசீஜர் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டீங்களா? நீங்க பாட்டு கூட்டிட்டு வந்து மணிக்கணக்கா உட்கார வச்சிருக்கீங்க. திஸ் இஸ் நான்சென்ஸ் மேடம். யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இப்படிதான் ஃபோர்ஸ் பண்ணி இழுத்துட்டு வந்து உட்கார வச்சிருவீங்களா? என்ன மேடம், நான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன். நீங்க பாட்டுக்கு என்னவோ பேசிட்டு போங்கிற மாதிரி இருக்கீங்க. அப்படிதானே இருக்கு. இப்ப நான் பேசுறதுக்கு டைமே கொடுக்கலையே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் அரெஸ்ட் பண்ணவே இல்லையே. இல்ல சார், பண்றதெல்லாம் அரெஸ்ட் பண்ற மாதிரி தான் பண்ணாங்க. நடு ரோட்ல மறிச்சு போலீஸ் ஜீப்ல தான் வரணும்னு கம்பல் பண்ணாங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க? அதுக்கு நான் அவருக்கு விளக்கம் கொடுத்துட்டேன். அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான். எனக்கு வந்த தகவல் அடிப்படையில அவரை கூப்பிட்டு நான் மரியாதையா தான் டீல் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல மேடம், சொசைட்டில நல்ல அந்தஸ்துல இருக்கிற அவரை நீங்க ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து தெரிஞ்சாலே அவரோட இமேஜ் என்ன ஆகும்? அவரோட பிசினஸ் பாதிக்கப்படும். இதுக்குள்ள என்ன சொல்றீங்க? அத பத்தி அவங்களுக்கு என்ன கவலை? அவங்க பர்சனலா வேண்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக என்ன கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா இதை நான் சும்மா விட மாட்டேன் மேடம். மேடம், நீங்க இதுக்கு எனக்கு ப்ராப்பரா ஆன்சர் பண்ணலனா நான் டிஃபமேஷன் கேஸ் போட வேண்டியதா இருக்கும். வெயிட் பண்ணுங்க சார். டிஃபமேஷன் கேஸை ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்துல தெளிவாய்க்கோங்க. உங்க கிளைண்ட் பத்தி உங்களுக்கு முழுசா தெரியுமா? நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. அதுக்கு தான் சார் பதில் சொல்லிட்டு இருக்கேன். உங்க கிளைண்ட் ராஜசேகர் சார் இருக்காரே, சொசைட்டில பெரிய அந்தஸ்துல இருக்காரு. இவர்கிட்ட முருகேசன் ஒரு மேஸ்திரி வேலை செஞ்சிருக்காரு. அவர் எங்க இருக்காருன்னு கேளுங்க. ஏன் சார் என்ன பாக்குறீங்க? உங்க வக்கீல் நீங்க என்ன பதில் சொல்லுவீங்கன்னு பாத்துட்டு இருக்காரு. சரி, நானே சொல்றேன். அந்த முருகேசன் இப்ப உயிரோட இல்ல. ஆனா முருகேசனோட வைஃப் மகேஸ்வரி உயிரோட தான் இருக்காங்க. உன் பொண்டாட்டி பிள்ளைகளோட நீ நல்லா இருக்கணும்னா இந்த விஷயத்தை நீ செஞ்சே ஆகணும். வேற வழியே இல்லை. நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் சரணடைஞ்சிடறேங்க ஐயா. நீ ஜெயிலுக்கு போயிடுவ. ஆனா அவங்க வெளியில தானே இருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? உங்க கிளைண்ட் சொன்னாரா? எனக்கு 1 மணி நேரம் டைம் வேணும். தாராளமா எடுத்துக்கோங்க. எத்தனை நாள் வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. அது வரைக்கும் நீங்க சாரை விசாரிக்க கூடாது. அட, இது சூப்பரா இருக்கே சார். எந்த லா புக்ல அப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்க. அது அவன் தான் கால் பண்ணி திரும்ப வேலைக்கு சேர்ந்துக்கிறேன்னு சொன்னான். ஓ, அப்போ மேஸ்திரி எல்லாம் டைரக்டா உங்க கண்ட்ரோல்ல வந்துருவாங்களா? அப்புறம் இந்த சைட் சூப்பர்வைசர், சைட் இன்ஜினியர் இவங்கெல்லாம் இந்த செங்கல் தூக்குறது, சாந்து கலவையை தூக்குற வேலையெல்லாம் பாப்பாங்களா? இத பாருங்க, நீங்க வம்புக்குன்னே கேக்குறீங்க. மேஸ்திரி வரைக்கும் எல்லாரும் என் கண்ட்ரோல்ல தான் இருப்பாங்க. அதான் என் ஒர்க்கிங் ஸ்டைல். அதுல என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? நீங்க வேலையை விட்டு தூக்கிருக்கீங்க, அவன் வேலையை திரும்ப வேணும்னு கேட்டிருக்கான். இதெல்லாம் ஓகே. நீங்க ஏன் அந்த ஆளுக்கு அடிக்கடி கால் பண்ணிருக்கீங்க? சாரிப்பா, உன்னை மன்னிக்கவே முடியாதுப்பா, உன்னை வேலைக்கு சேர்த்துக்கவே முடியாதுன்னு நீங்களே அடிக்கடி போன் பண்ணி சொன்னீங்களா என்ன? நான் யார் கூடவும் பேசலங்க. சும்மா சம்பந்தம் இல்லாம கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. இப்படி எல்லாம் கேட்க சொன்னது யாருன்னு எனக்கு தெரியும். நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன். நடந்ததை நான் சொல்றேன். சங்கவிய அரவிந்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறது உங்களோட ஆசை. ஆனா அரவிந்த் பவித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த ஆத்திரத்துல அரவிந்த தள்ளி விட்டு கொலை பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு விசுவாசமா இருந்த மேஸ்திரியால விஷயம் வெளியே தெரிஞ்சிருமோன்னு அவனையும் கொலை பண்ணிருக்கீங்க. இப்ப மேஸ்திரி பொண்டாட்டி மகேஸ்வரியால மாட்டிப்போமோன்னு பயந்து இப்ப அவளையும் காலி பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்க. ஏங்க, இதெல்லாம் சுத்த போயிங்க.
இது போயினா எது உண்மை? இது சுத்த கற்பனைங்க. என் புள்ள மாதிரி நினைச்சவன நான் கொன்னேன்னு சொல்றாங்களே கடவுளே. சார் சார் சார், நெஞ்சு வலினா வீட்ல போய் படுத்து ரெஸ்ட் எடுங்கன்னு அனுப்பி வைக்க மாட்டோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சு காவலுக்கு 2 போலீஸ் நிக்க வைப்போம். என்ன சார், நெஞ்சு வலிங்கிறது மறந்து போச்சா? பதறாதீங்க, நெஞ்சு வலி வரதான் செய்யும். அப்படி வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் டைம் தரேன். உண்மையெல்லாம் பொறுமையா எப்படி எந்த ஆர்டர்ல சொல்லணும்னு யோசிச்சு வைங்க. வந்துடுறேன். இல்லனா மத்தவங்களுக்கு கொடுக்கற அதே ட்ரீட்மெண்ட்டை உங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். வயசு வேற ஏறிட்டு இருக்கு, பாத்துக்கோங்க. அப்புறம் சங்கவி, இந்த டீ எடுத்துக்க. அண்ணி, இந்தாங்க டீ. வேண்டாம் சீதா, வேண்டாம். அண்ணி குடிங்க. அண்ணி இந்தாங்க குடிங்க. ஆதி, எனக்கு மனசுல என்ன படுதுன்னா, பேசாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு மிஸ்ஸிங் கேஸ் கொடுத்துடலான்னு தோணுது. ஏன்னா நான் விசாரிச்ச வரைக்கும் அவன் வழக்கமா போற எந்த இடத்துக்கும் போகல. அப்பா அதெல்லாம் வேணாம்ப்பா, வந்துருவாரு. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், வந்துருவாரு. அப்படி தெரியலையே. அப்படின்னா அவங்க இவ்வளவு பதற மாட்டாங்களே. சங்கவி பாரு, பாவமா இருக்கு. அவளுக்காச்சும் ஒரு கேஸ் கொடுத்துருவோம். அப்பா நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நாம இந்த போலீஸ்ல மிஸ்ஸிங் கேஸ்னு கொடுத்தா மனுஷன் அதுக்கும் கத்துவாரு. தேவையா? நான் சொல்றேன் இல்ல, அதை செய்ய மாட்டியா நீ? சார் சார், எங்கே அந்த அம்மா? எங்க அந்த அம்மான்னு அப்படி எழுந்துக்கிறீங்க? என்ன கொடுக்க போறீங்க இந்த அம்மாக்கு? நான் போனுங்க. நீங்க பாட்டுக்கு உட்கார வச்சுட்டு போயிட்டீங்க. நீங்க கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் என்ன பண்ண முடியும்? ஏங்க, நான் உடம்பு சரியில்லாதவன், நைட் தூங்கவே இல்லை. ஒரே கொசுக்கடி, கையெல்லாம் பாருங்க. ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா அதுக்கு நீங்க தாங்க காரணம். நான் இப்ப உங்ககிட்ட இருந்து அதெல்லாம் கேட்கவே இல்லை. எனக்கு அது அவசியமும் இல்ல. உங்ககிட்ட இருந்து எனக்கு வர வேண்டியது என்னன்னா உண்மை மட்டும்தான். அத சொல்ற வரைக்கும் உங்களால இங்க இருந்து போக முடியாது. அதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. உண்மையை சொல்லுங்க, இப்பவே போயிடலாம். ஏங்க, உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லுன்னா என்ன தங்க சொல்ல சொல்றீங்க? நான் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிட்டேன்.
நான் தான் கொலை பண்ணேன்னு நான் சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க. அது நடக்காது, புரியுதா? ரொம்ப டார்ச்சர் பண்ணதுக்கு எனக்கு மயக்கம் வருது. மயக்கமா இருக்காது சார், தூக்கமா இருக்கும். நைட்டு தூக்கத்துல உளறிக்கிட்டே இருந்தீங்களே, சரியா தூங்கல பாருங்க, அதான். நீங்க என்ன டார்ச்சர் பண்ணி நான் செய்யாததை ஒத்துக்க சொல்றீங்க. இதெல்லாம் சரியில்லை மேடம், நான் சும்மா விட மாட்டேன். ஜட்ஜு கிட்ட சொல்லுங்க. ஜட்ஜு கிட்டயா? ஆமா, ப்ரொசீஜரா தானே. நீங்க எவ்வளவு பெரிய ஆளு உங்களுக்கு தெரியாததா? டாக்டர் வர சொல்லிருக்கேன். நான் உங்களை அடிச்சு காயப்படுத்திருக்கேனா இல்ல உங்க உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையான்னு டாக்டர் பார்த்து சொல்லுவாங்க. அவரை பார்த்ததுக்கு அப்புறம் நேரா ஜட்ஜ் கிட்ட தான் போறோம். என்கிட்ட சொல்லாத உண்மைய தூக்கத்துல உளர்னீங்கல்ல, அத நீங்க ஜட்ஜ் கிட்ட கூட சொல்லலாம். உடம்புக்கு என்ன செய்யுதுன்னு டாக்டர் கிட்ட சொல்லுங்க. இனிமே கொஞ்ச நாளைக்கு அவர் தான் உங்களை பாத்துக்க வேண்டியிருக்கும், சரியா? என்னாச்சு? ஏதாவது அப்டேட் உண்டா? இல்ல அரவிந்த், ராஜசேகர் ஸ்டேஷன்ல தான் இருக்காரு. ஆனா உருப்படியா அவர்கிட்ட இருந்து எந்த உண்மையும் வரலன்னு நந்தினி சொல்றாங்க. எனக்கு ஒரே கட்டுப்பா இருக்கு. அப்படியா? ஆமா, சங்கவிங்க ரூம்ல. ராஜசேகர் அவளை ஈஸியாலாம் சொல்லிட மாட்டாரு அரவிந்த். மாச கணக்குல இவங்க கூடவே இருந்து ஒரு சின்ன சந்தேகம் கூட வராத அளவுக்கு நடிச்சுக்கிட்டு இருக்காருன்னா அவர் சாதாரணமான ஆளெல்லாம் இல்ல. அவர்கிட்ட இருந்து உண்மை வாங்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம். உண்மைதான் பவித்ரா. உங்க ஒருத்தரை தவிர்த்து வேற யாராலையுமே இதை ஸ்மெல் பண்ண முடியல. எந்த அளவுக்கு ராஜசேகர் சாமர்த்தியமா இருந்திருப்பாருங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. எப்படியோ ராத்திரி முழுக்க போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிட்டோம்ல, அதுவே அவருக்கு சரியான தண்டனை தான். அவர் நிச்சயமா லைஃப்ல ஒரு தடவை கூட இந்த மாதிரி போய் ராத்திரி பூரா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்திருக்க மாட்டாரு. அந்த வகையில அவர் மனசுக்குள்ள என்னெல்லாம் போராட்டம் நடந்திருக்கும், இன்னும் எப்படியெல்லாம் நம்மள நடத்துவாங்களோ, ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்களா, அப்படின்னா உண்மையை சொல்லிடுவோமா, சொன்னா என்ன ஆகும், சங்கவி என்ன நினைப்பா, இதெல்லாம் யோசிப்பாருல்ல. என்ன பேசுற? அவர் செஞ்சதுக்கெல்லாம் இது ஒரு தண்டனையா? அவருக்கு சாவு பயத்தை காட்டி ஓட விட்டு சுட்டு தள்ளிடுறோம். ஆதி, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், மெதுவா பேசு. கீழே எல்லாரும் இருக்காங்க. இனிமே என்ன செய்யலாம் டாக்டர்? ராஜசேகர் சொசைட்டில பெரிய ஆளு. அவருடைய ஃபேமிலி சர்க்கிளும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் சரி, ரொம்ப பெருசு. சொசைட்டில இந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸோட இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு ராத்திரி முழுக்க போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரணையில இருந்திருக்காரு. ஆனா இந்த நியூஸ் வெளியில எங்கேயுமே வரலன்னா அது எப்படி அவர் அதை அலோ பண்றாரு? ஒருவேளை அங்க நடக்கிற ஏதோ ஒண்ணு அவருக்கு சாதகமா இருக்கோ, அதை அவர் அட்வான்டேஜா யூஸ் பண்றாரோன்னு எனக்கு தோணுது. என்ன இருந்தானே நந்தினி நம்ம பக்கம் தானே இருக்காங்க. அப்படி இல்லாது, இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் நந்தினி நமக்கு சப்போர்ட்டா இருக்காங்கிறதுக்காக மட்டும் நம்ம சைலண்டா இருந்துடக்கூடாது. என்னுடைய யோகம் மட்டும் கரெக்ட்னா ஏதாவது ஒரு வழியில ராஜசேகர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காருங்கிற விஷயம் சங்கவிக்கு தெரிய வருப்பாரு. தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போட்டோம், முட்டி முட்டி அழட்டும், நமக்கு என்ன? அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. வேற யார் மூலமா சங்கவிக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி அதை நாமளே சொல்லிட்டா, நீதான் இந்த விஷயத்தை சங்கவிட்ட சொல்லணும். என்னாலாம் சொல்ல முடியாது.